இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு காட்சி தருகிறார். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் கூடியிருந்த அறையில் வந்தபோது உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவரை வாழ்த்தினார். சீடர்கள் அச்சமும் குழப்பமும் இருந்த நேரத்தில் இந்த அமைதி அவர்களுக்கு உத்வேகத்தையும் சக்தியையும் தந்தது. நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் குழப்பங்களும் சந்தைகளும் ஊற்றப்பட்டிருக்கும் நேரத்தில் ஆண்டவருடைய அமைதி வெறும் சத்தம் இல்லாத தன்மை அல்ல, மாறாக நம் அச்சத்தையும் குழப்பத்தையும் போக்கும் ஒரு அமைதியாகும். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு திருவிவிலியத்தை விளக்குகிறார். திருவிவிலியம் தினசரி வாசிக்கும் போது நம் ஆன்மீகத்தில் வளருவோம், மேலும் நாம் இறைவனை நெருங்குவோம். இறைவனோடு நெருங்கும் போது ஒன்றைத்திருக்கும் போது நாமும் ஒரு ஆன்மீகமாக மாறுவோம். நாம் திருவிவிலியத்தை தொடர்ந்து படிக்கும் போது பல வெளிப்பாடுகள் நமக்கு தோன்றும். அந்த வெளிப்பாடையை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு கடமை அளிக்கிறார். உலகம் என்றும் சென்ற நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவீங்கள் என்று. நம்முடைய வாழ்வில் நாம் சாட்சியம் புரிய வேண்டும் என்றால் நாம் கண்டதையும் அனுபவித்ததையும் மற்றவர்கள் பகிர வேண்டும். நாம் கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் நம்மோடு வைத்திருந்தால் அது ஒரு சாட்சிய வாழ்வு அல்ல, மாறாக கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு சாட்சிய வாழ்வாகும். நாம் கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் மற்றவர்களோடு பகிர்வோம். ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆமென்.